பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில நான் செய்ய போறேன், நீங்க அதை பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக காத்திருக்க பிள்ளைகளா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க நர்சிங் முடிச்சுட்டு நீங்க வெளிநாட்டுல ஜாபுக்காக ட்ரை பண்ற பிள்ளைகளா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில திருமண காரியமே நடக்கல, திருமணத்துக்காகவும் இல்ல கர்ப்பத்தின் கணிக்காகவும் ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துராத கூட நீங்க காத்து கொண்டிருக்க பிள்ளையா இன்னைக்கு நீங்க இருக்கலாமா? ஆனா அது நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அநேக மனுஷங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, அது முடியாது, அது மாட்டாது, செய்யாது, நீ ஆண்டவரை தேடுறது வேஸ்ட்னு. ஆனா ஆண்டவருக்குள்ள நீங்க பயபக்தியா விசுவாசமா இருக்கீங்க பாத்தீங்களா, சீக்கிரமா நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராருங்க. அண்ணாள்னு ஒருத்தங்க குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெபிக்க மறந்துடுறோங்க. நம்ம ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறும்போது இன்னைக்கே நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை நிச்சயமா பார்ப்போங்க. நீங்க ரெகுலரா